சிம்பிளான புளிக்குழம்பு ரெசிபீஸ் பார்க்கலாம் வாங்க. மசாலாவுக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலை, கொஞ்சம் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், வெங்காயம், தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு கருவேப்பிலை எடுத்துகிட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச தனியா எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தனியாவோட நல்ல வாசனை வர வரைக்கும் பொறுமையாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கணும். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வணக்கும் போதே தெரியும் உங்களுக்கு லைட்டாக வாசம் வரும். அந்த வாசம் வரும்போதே போட்டுடணும். அடுத்தது நம்ம சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறத போட்டுடணும். அடுத்ததாக நிலக்கடலை, நல்லா வணக்கிட்டு 3 காஷ்மீர் மிளகாய், 2 வரமிளகாய், அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மறுபடியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா அதோடைய ஸ்மெல் லைட்டாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காய தக்காளியை வணக்க போடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும். 3 பல் பூண்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா வணக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்குமே வணக்கினாலே போதும். ஏன்னா நம்ம அரைச்சிருவோம் இல்லையா, அரைச்சிட்டு திரும்ப வதக்க தான் போகிறோம். அதனால் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தோட தோலும் தக்காளியோட நல்லா அந்த சுருங்கி உறிஞ்சி வரணும். வெங்காயத்தை நசுக்கி பார்த்தா தோல் தனியாக வரணும். தக்காளியும் தோல் சுருங்கி இருக்கணும், தனியாக வர மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க. அது கூடவே நம்ம சைடில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வணங்கின இது கூட ஒரு தடவை வணக்கி விட்டுட்டு ஆற வச்சுருங்க. ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதே மாதிரி அரைச்ச மசாலாவும் தனியாக மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு வணக்கணும். கூடவே வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை முன்னாவே போட்டுக்கலாம், இல்லை டேஸ்ட் பார்க்குறப்ப கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கினோடனே தக்காளி போடணும். தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் வதக்கிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி இருக்கணும். வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது வணங்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அதையும் போட்டுக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். புளியை தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பபிள் வர அளவுக்கு இது பண்ணோடனே புளி தண்ணியை அதில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பபிள் வரும். அவ்வளோதான், நம்ம புளிக்குழம்பு ரெடி.